ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுவும் வீட்டில் தினமும் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொடியை வச்சு இந்த சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. குழம்பு தாளிக்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 3/4 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து இந்த சிக்கனோட நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 30 செகண்ட் பெரட்டி விட்டால் போதும். 30 செகண்ட் எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா வேக விடுங்க. 1 நிமிஷம் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா கிளறி விட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா தூள் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் குழம்புக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா மசாலா பவுடரும் வீட்டிலே அரைச்சது தான். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எண்ட்லேயும் சேர்க்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ட்ரை மசாலா தூள் சேர்த்து இந்த சிக்கனோட நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த சிக்கனை நல்லா மசாலாவோட வேக விடுங்க. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் விடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். 3 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்ப்போம். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா விட்டுருக்கு. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ இதில் சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விடுங்க. 2 விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். மூடியை திறந்த உடனே குழம்புடைய வாசம் வீடே கமகமன் மணக்குது. நல்லா கிளறி விட்டு சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசாலா பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை ஒன்று சேர கொதிக்க விடலாம். இந்த மாதிரி ஒன்று சேர கொதிக்க விடும்போது தான் அந்த சிக்கனோட அந்த குழம்பு நல்லா கோட் ஆகி வரும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 5 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர கொதிக்க விட்டதில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்புடைய வாசமும் அவ்வளோ நல்லா இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக சிக்கன் குழம்பு செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.